பாரு வந்தாலே ஃபோன் வருது. வணக்கம் உறவுகளே. எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் அங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு வந்தேன். சதீஷ் சகோதரா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். எனக்கு அதை சூப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி சிறப்பு செய்தின்னா நமக்கு என்னுடைய அன்பு சகோதரர் பிஜு அவங்க வந்திருக்கிறாங்க. மிக மகிழ்ச்சி. உங்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். விஜய் சார் எப்படி இருக்கிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லணும்னு தேவையில்லை. இது நம்ம திரவியம் ஆஸ்பத்திரி சாகரா. விஜய் சாகரா, இது திரவியம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்தியாவுக்கு வரக்கூடிய ஐடியான்னு இருக்குதா? இந்தியாவுக்கு வரக்கூடிய ஐடியா எப்போ வருது? எப்போ வர்றீங்க சொல்லுங்கள். தெரியாது. அப்படியா? சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகுமோ? சதீஷ் சகோதரா, இவங்க நம்ம பழைய டாக்டர் சார் பிஜு, கன்னியாகுமரி மாவட்டம். வாங்க வில்லேஜ் பழனி. வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். கொஞ்சம் லைட் வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கிளார் அடிக்குது. அப்படிங்களா? சந்தோஷம். சரி, இன்னும் சில மாதங்கள் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு சகோதரன் என்னோட லைவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் டாக்டர் சார். குமரி மண்ணின் மைந்தனே, வருக வருக. பார்த்தீங்களா, எங்கள் பெங்களூர் சதீஷ் சகோதரன் இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் யாருக்காவது கிஃப்ட்டு செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா கிஃப்ட்டு செய்யலாம். என்னுடைய மொபைல் எண் இருக்கிற உறவுகள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யணுன்னாலும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். இல்லை நாங்கள் லைவ் வழியாக செய்கிறோம், அண்ணனுக்கு சின்ன ஒரு கிஃப்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் நினைத்தாலும் ஓகே. பிஜு சார், நீங்கள் பேசுங்க. ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இது நம்ம நாகர்கோவில்